பார்க்கிறோம். நான் ஆண்டவரின் அடிமை என்று அன்னை மரியாள் கூறுகிறார். அப்ப கடவுளுக்கு அடிமையாய் அவர் வாழ்ந்தார். நாமும் அன்னை மரியாளைப் போல ஆண்டவருக்கு அடிமையாய் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாவத்துக்கு நம்மளை அடிமைப்படுத்தி கடவுளை நாடி தேடாதபடி அவன் செய்து விடுவான். நாம் இயேசுவுக்கு அடிமையா இல்லை என்றால் ஏதாவது ஒரு பாவத்துக்கு என்ன பண்ணுவான்? அடிமையாக்கி விடுவான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 படிக்கிறோம். அவர் அடிமை கோலம் எடுத்து தம்மையே வெறுமையாக்கி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னையே முற்றிலும் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமையாக்கினார், அடிமை கோலம் எடுத்தார், கீழ்ப்படிந்தார், தன்னையே தாழ்த்தி கொண்டார். ஏன் விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் மனித அவதாரம் எடுத்து வரும்போது அடிமை கோலம் எடுத்து வருகிறார்? ஏன் அவர் அடிமை கோலம் எடுக்க வேண்டும்? நாம் எந்த பாவத்திற்கும் அடிமையாய் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் அடிமை கோலம் எடுத்தார். ஏன் அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டது? நமக்கு ஜீவகிடத்தை நம்முடைய தலையில் சூட்டுவதற்காக அவர் தன்னுடைய தலையில முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அப்ப இயேசுவை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அவருக்கு நாம் என்ன பண்ணணும்? அடிமையாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17 பவுல் சொல்வார், என் உடலில் உள்ள தழும்புகள் நான் கிறிஸ்துவின் அடிமை என்பதற்கு அடையாளம் என்று சொல்வார். அந்த அளவுக்கு பவுல் அடி வாங்கியிருக்கார். பயங்கரமான அவருடைய இதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் இந்த 11ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்க்கும்போது அவர் எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் பட்டார் இயேசுக்காகன்னு சொல்லி அவ்வளவு வேதனைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கும். அவர் உடம்புல வாங்கின அவர் அடிகள் காயங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால் நான் கிறிஸ்துவின் அடிமை என்பதற்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவிஎம் ராஜன் அப்படிங்கிற ஒரு திரைப்பட நடிகர், பழங்காலத்து திரைப்பட நடிகர், ஒரு காலத்துல தீவிரமான ஒரு முருக பக்தரா இருந்தவர். அவர் கடன் பிரச்சனையில சிக்கிக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கலான்னு முயற்சி எடுக்கும் போது கிறிஸ்துவ நண்பர் அவரை சந்திக்க வர்றாரு. அப்ப பைபிள் கொடுத்து இறைவார்த்தை நீங்க படிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இறைவார்த்தையை படிக்க 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 அவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. இயேசுதான் உண்மையான தெய்வம், வாழும் கடவுள் என்பதை அவர் உணர்ந்தார். தன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரனா மாறினார். அவருடைய சாட்சியில் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம், நான் கிறிஸ்துவின் அடிமை, கிறிஸ்துவின் அடிமை என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்ப முதலாவதாக அன்னை மரியாளை போல நாம் ஆண்டவருக்கு அடிமையாக வாழ வேண்டும். அதுதான் இயேசுவை நாம் நேசிக்கிறோம் என்றால் அவருக்கு அடிமையாக இருக்கணும். அடிமை என்றால் எஜமான் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. அதுதான் அடிமை அப்படிங்கிறது. அவங்களுக்கு எந்த விதமான இல்லை, எல்லாமே எஜமான் என்ன சொல்றதோ அப்படியே செய்யக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு